vlog எடுக்கிற ஐடியாலே இல்லை. ஏன்னா பழைய vlogsே நிறைய இருக்குது எடிட் பண்ணுறதுக்கு. ஸோ பட் நான் எதுக்கு இந்த vlog இப்போது எடுத்தேன்னா, நான் வந்து இப்போ வேறு சிட்டிக்கு மூவ் ஆகி வந்துட்டேன். உளும்புலேருந்து வேறு கைஸ்லிங்கன் சொல்கிற ஒரு சிட்டிக்கு, குட்டி டவுனுக்கு மூவ் ஆகி வந்திருக்கேன். இது ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு காட்டலாமே அப்படின்றதுக்காக தான் நான் எடுத்திருக்கேன், காட்டுறேன். இந்த டைமில் எதுக்கு இப்போ எடுத்தேன்னா, இது இங்கே உங்களுக்கு கேமராவில் தெரியுதான்னு தெரியல, இது வந்து க்ளவுடு ஃபார்ம் ஆகிட்டே இருக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், க்ளவுட் ஃபார்ம் ஆகுதா, அதே மாதிரி இங்கே எல்லா இடமும் க்ளவுட் ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. ஸோ நான் இப்போ இங்கே ஓகே, எங்கேயோ காய்கறி போட்டிருக்காங்க, அதையும் போய் பார்த்துருவேன். சூப்பராக இருக்குல்ல. இதுவும் இது ஒரு பயங்கரமான அட்ராக்ஷன் தான் இது. ஏன்னா இந்த ஊரை பற்றி சர்ச் பண்ணும்போது இந்த ஒன்று தான் அட்ராக்ஷன்ஸ்னே காட்டுச்சு. ஸோ அந்த சர்ச் எங்கன்னு தெரியல. நான் இந்த சிட்டியை இன்னும் அழகாக எக்ஸ்ப்ளோர் பண்ணவே இல்லை, நிறைய இருக்குது, நான் தான் பார்க்கல இன்னும். எனக்கு டைம் கிடைக்கல, நான் ஃபுல்லாக ஒர்க்லேயே பிஸியாக இருந்ததால் எனக்கு டைம் கிடைக்கல. நான் ஓகே ஹாலோவீனுக்கு டெக்கரேட் பண்ணியிருக்காங்க பயங்கரமாக. நான் இது சின்ன சர்ச்சாக இருக்குன்னு நினச்சா ரொம்ப பெரிய சர்ச்சு. எவ்வளோ பெருசு. ஓகே, ஸோ சண்டே போயிட வேண்டியதான், போய் பார்த்துட வேண்டியதான் என்னதான் இருக்கும்லன்ட்டு. ரொம்ப பெருசாக வேறு இருக்குது. ஓகே கைஸ், எப்படி இந்த மாதிரி கார்லாம் நாம் பார்த்து எவ்வளோ. ஆக்சுவலாக டாஜ் வந்து நான் இப்போ தான் பார்க்குறேன் ஃபர்ஸ்ட் டைம். மசில் கார்ஸ் இங்கே பெருசாக பார்த்து நான். அட கடவுளே, ஒரு புறா போச்சுங்க. சரி சரி, ஓகே. நான் இந்த சிட்டிக்கு வரதுக்கு முன்னாடி ரொம்ப யோசித்தேன். ஆஹா, பெரிய பெரிய சிட்டிலாம் இருந்துட்டு ஸ்டுட்கார்ட்லாம் சுற்றி பார்த்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி இருந்துட்டு இது குட்டி இடத்துக்கு வந்து எப்படி இருக்க போகிற மாதிரி தெரில. ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி இருந்த வைமாரோட இது ரொம்ப குட்டியாக இருக்குது. பட் எல்லா ஊருக்கும் ஒரு அழகு இருக்கும் போல். எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க தான் தெரியுது. உண்மையிலே எல்லாம் அவ்வளோ அழகாக தான் வச்சுருக்காங்க எல்லா சிட்டியுமே. ஆக்சுவலாக வாழ்கிறதா இருந்தால் இப்படி ஒரு சின்ன இடத்துல தான் வாழணும். ரொம்ப க்ரௌடட்டாக பெரிய பெரிய சிட்டியில் வாழக்கூடாது. அடக்கமாக நான் என் வீட்டுக்கு வந்துட்டேன். இது வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறது தான். இங்கே பாருங்கள், அப்படியே என் வீடு இங்கே தான் இருக்குது. ஸோ வீட்டுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இப்படி வந்து இப்படி உட்காந்து ஏதாவது காஃபி டீ குடிக்கலாம், அந்த மாதிரி இருக்குது. ஸோ ஓகே காய்ஸ், இதுக்கப்புறம் நான் ஏதாவது எடுத்தேன்னா அதே உங்களுக்கு இதோட சேர்த்து ஆட் பண்ணுறேன். ஸோ அந்த vlog மூலமாக சொல்ல வரது ஒரே ஒரு விஷயம் தான். என்னதுன்னா, எல்லா சிட்டியுமே அழகாக தான் இருக்கும். எல்லா இடத்துக்கும் அதுக்குன்னு ஒரு அழகு இருக்குது. ஸோ நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணால் தான் நமக்கே தெரியும். ஸோ இதில் ஒன்றும் இருக்காதுன்னு சொல்லி நம்ம எதையுமே மிஸ் பண்ணக்கூடாது. எல்லா இடத்தையும் சுற்றி பார்க்கணும். ஓகே, பாய்.
காலையில் பாருங்கள் பாட்டு சத்தம், குருவி சத்தம். பக்கா கிராமம்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்கு. பாருங்க, மலையோட உச்சி தெரியவே இல்லை, எல்லாம் மறைச்சிருக்கு. க்ளவுட்ஸ். இங்கே காலையில் 6 மணிக்கு கிளம்புனா சச்சின் படத்தில் வர மாதிரி ஃபுல்லாக ஃபாகியாக இருக்கும். அங்கே ஃபுல்லாக பாருங்கள், தெரியுதாப்போ? அதாவது என்ன இவ்வளோ க்ளோஸாக நான் க்ளவுட்ஸ் பார்த்ததே இல்லைங்க. காலங்காத்தாலே கடல்லாம் ஓப்பன் பண்ணி சூப்பர். இப்போ நான் எங்கே போகிறேன்னா ஃப்ராங்க்ஃபர்ட் போயிட்டுருக்கேன். எங்கள் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க வராங்க, ஸோ அவங்கள பிக்கப் பண்ணுறதுக்காக. பிக்கப்னால் என்ன, சும்மா போய் ஹெல்ப் பண்ணலாமே, லக்கேஜ் தூக்கிட்டு வரலாமே அப்படின்னு போகிறேன். இனிமேல் அவங்களும் நம்ம வீலாகில் வருவாங்க. ஓகே, அவ்வளோதான் காட்ட முடியும் இன்றைக்கி. சரி, இதோட இந்த vlog முடிஞ்சிச்சு. இது வந்து கைஷ்லிங்கன் vlog. நன்றி, வணக்கம். வந்துட்டா அப்படியே The next exit option is Terminal 2, Concourses D and E. Gebeten, an dieser Station auszusteigen. This skyline takes you to Terminal 1, Concourses A, B, C, Z and railway stations. Visitors, as well as passengers with check-in luggage, are requested to deboard the train at this station. Anfahrt nächste Station. Hier kein Ausstieg. Approaching next station. No exit possible.